வணக்கம் நேயர்களே. தமிழ் ஜனம் தொலைக்காட்சியின் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பிஜேபி எவ்வளவோ முயற்சிகள் பண்ணாங்க. பட் பெரும்பான்மை கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க மூன்றாவது முறையாக. எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் மாற்றத்தை? இந்தியாவுடைய அரசியலில் 1947க்கு பிறகு இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்ற நிலைப்பாட்டிற்கு வந்தது. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சி கொடுத்தது பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மையார், அதன் பிறகு மன்மோகன் சிங் கவர்மெண்ட் சொல்லலாம். பட் மூன்றாவது வாட்டி கண்டினியூவாக வருவது என்பது உலக அரசியலில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. கிட்டத்தட்ட 198 கோடி வாக்காளர்களை கொண்ட நாடு இந்த தேசம். மூன்றாவது முறை வரவிடக்கூடாது என்பதற்காக ஜிகாதிகள், தீய சக்திகள், வெளிநாட்டு ஹிண்டன்பர்க்கு, பிபிசி, ஐரோப்பிய யூனியன் மிஷினரிகள்லாம் கூட்டு சேர்ந்து பொதாக்கரைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலரான சான்பிரீட் ட்ரூடோ போன்றவர்கள்லாம் இந்தியாவில் இதோட பாரதிய ஜனதா கட்சியை ஒழித்து கட்ட வேண்டும், பாரதிய கட்சி ஆட்சி வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, இந்தியாவுடைய இறையாண்மை சிதைக்க வேண்டும். இந்தியா கொரோனாவுக்கு பிறகு உலக நாடுகளில் பல நாடுகள் பொருளாதாரத்தை இழந்து மக்களுடைய வாழ்வாதாரம் இழந்து காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் 142 கோடி கொண்ட மக்கள் கொண்ட இந்த இந்தியா கொரோனாவுக்கு பிறகு மீண்டும் எழுந்து உலகத்தின் வல்லரசு நாடுகளுக்கு நிகராக பொருளாதாரத்திலும் வெளிநாட்டு கொள்கையிலும் உள்நாட்டினுடைய அந்த தீய சக்திகளை ஒழித்து கட்டி, நாசகார நயவஞ்சர்களை ஒழித்து கட்டி, என்ஐஏ மூலமாக பல சமூக விரோதிகளையும் பயங்கரவாதிகளையும் கண்டுபிடித்து இந்தியா ஒரு முழு பாதுகாப்புக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கியவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இந்த மோடி அவர்களை மூன்றாவது முறை வரவிடக்கூடாது என்பதற்காக தான் இவர்கள் மிகப்பெரிய ஒரு கங்கணம் கட்டி கொண்டார்கள். அது எப்படி என்றால், ஒரு நரி மேடை போட்டு பேசுது. அந்த நரிக்கு எதிரில் அந்த கேட்டிருக்க கூட்டத்தில் நரி என்ன சொல்லுதுன்னா, நாம் வெற்றி பெற்றால், நம்முடைய கட்சி வெற்றி பெற்றால் உங்கள் அனைவருக்கும் கம்பளி போர்வை இலவசமாக தருவேன் என்று அந்த நரி மேடையில் பேசுது. பேசும்போது எதில் கேட்டிருக்கிற செம்மறி ஆடுகள் ஆஹா ரொம்ப நல்லது, தலைவர் வாழ்கன்னு பிசடிக்கிறாங்க. ஆனால் அந்த செம்மறி ஆடு என்ன ஒரு தலையாட்டுதுன்னா, அந்த கம்பளி ஒரு போர்வை எங்கேருந்து எடுத்து கொடுப்பீங்க? அந்த செம்மறி ஆட்டினுடைய தோலை உறுத்து அந்த ரோமத்தில் தான் எடுத்து கொடுக்கணும். இது கூட செம்மறி ஆடுகள் நினைக்கவில்லை. ஸோ அதற்கு நிகராக அந்த உதாரணத்துக்கு மேற்கொள்ள காட்டுறேன்னா, காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு தீய சக்தி, ஊழலில் மூழ்கும் மிகப்பெரிய கப்பல், மூழ்கிய கப்பல். அந்த ஊழலில் மூழ்கிய கப்பல்களில் சேர்ந்து ஊழலான நரிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாஜகவை வீழ்த்தினால் நாம் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டு ஈடி, ஐடி பல வழக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முயற்சினால்தான் ராகு கேது போன்ற கம்யூனிஸ்டுகள், கொள்கைக்கு அப்பாற்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள், சமாஜ்வாதி கட்சிகள், இப்படி ஊழல் கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்து மாறி எப்படியாவது பாஜக கவல்துறைன்னு நினச்சாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் தான் சமாஜ்வாதியும் காங்கிரஸும் சீட்டு வாங்கியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா போன தடவை உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பான்மையான வாக்குகளை பிஜேபி தான் வாங்கினாங்க. இந்த தடவை அயோத்தி கோயிலும் இருந்தது. இல்லை, இதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்றோம், இன்றைக்கி இட்லி சாப்பிட்றோம், நாளைக்கு இட்லி சாப்பிட்றோம். என்ன இட்லியா, நாளைக்கு ஒரு பொங்கல் சாப்பிட்டா என்ன, ஒரு தயிர் வடை சாப்பிட்டான்னா ஒரு நிலைப்பாடு வரும் மனிதனுக்கு எப்பவுமே. ஸோ அதே போல் ஆட்சி என்பது கூட மக்களுக்கு சில திகட்டல் வரும். அப்போ திகட்டல் வரும்போது என்ன பார்க்கலான்னு ஒரு மெத்தனை வந்துடும் உங்களுக்கு, ஒரு ஆன்டி கவர்மெண்ட். ஆமாம், இல்லை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மெத்தனை வரும். அந்த மெத்தனம் அரசியல்வாதிக்கும் பொருந்தும், ஆட்சி நடத்துகிறவர்களுக்கும் பொருந்தும். இப்போது நீங்கள் ஒரு நல்லபடியான ஆட்சி அமைச்சுன்னா கண்டினியூவாக உங்களை மக்கள் ஆதரிப்பாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 2011 2006 திமுக ஆட்சி அமைச்சது. அப்போ எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, திமுக அரசை மைனாரிட்டி திமுக அரசுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு திமுக செய்த லேண்ட் கபலீகரம், நில கபலீகரம், ஆள் மிரட்டல், கடத்தல், இந்த மாதிரி பல விஷயங்களை தமிழ்நாடு முழுவதும் 4 மண்டலமாக பிரித்து தமிழக மக்களுடைய எழுச்சி உரையாற்றினார். அந்த எழுச்சி உரை தான் ஜெயலலிதாவை 2015 2021 கண்டினியூவாக 10 ஆண்டு காலமாக அமைச்சர் ஆட்சியில் இருக்க வச்ச ஒரு நிலைப்பாடு. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு எடப்பாடி வந்தார். எடப்பாடி காரணம் நிர்வாகத்தை நாசம் பண்ணார். அந்த நாசம் செய்த அந்த இடத்தை மக்கள் மத்தியில் எழுச்சியான ஒரு கருத்துக்களை உருவாக்கி திமுக கொல்லைப்புறம் வழியாக மக்களை ஏமாற்றி ஆட்சியில் வந்தாங்க. நீங்கள் அதிமுக பற்றி பேசினாலும் இந்த கேள்வியை கேட்குறேன்.
இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா சசிகலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்பவும் இந்த ஈகோலாம் விட்டுட்டு வாங்க, திரும்பவும் கட்சியை ஒன்றாவே கட்டமைப்போம் அப்படின்ட்டு சசிகலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களை போய் சேரும்னு நினைக்கிறீங்க? அவர் அதுக்கு எதுக்காவது இனிஷியேட்டிவ் எடுப்பாரா? இதில் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சசிகலா அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருடன் 35 ஆண்டுகளாக பயணித்தவர். வாழ்க்கையில் ஆமாம், வாழ்க்கையில் எல்லாமே பயணித்தவர். பிள்ளை குட்டி கிடையாது, கணவரும் காலமாகி விட்டார். சரி, ஜெயலலிதா அம்மையார் எப்படி ஒரு சன்னியாச கோலத்துடன் கடைசியாக அரசியல் வந்து நிலைப்படுந்தாலும், அதே போல் சசிகலா அம்மையார் அவர்களும் நீங்கள் சன்னியாச கோலத்தின் நிலைப்பாடு தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இது எம்ஜிஆருக்கு வளர்த்த கட்சி, அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் வளர்த்த கட்சி. இந்த கட்சி வந்து முழுக்க ஏழை எளிய மக்களுக்காகவும் ஜாதி பேதமற்ற ஒரு சமத்துவமான நிலைப்பாடையும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடை திமுகவை விட அதிமுக மக்களுக்கு சேவை என்ற நிலைப்பாட்டை மையம் வைத்து தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், ஆட்சியில் அமர்ந்தார். அதை பின்பற்றி தான் ஜெயலலிதா அம்மையார் வந்தார். ஆனால் இதைத்தான் சசிகலா அம்மையார் சுட்டி காட்டுகின்றார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்சி எந்த நோக்கத்தில் நம்ம ஆரம்பித்தோம், ஸோ அந்த நோக்கத்தை விட்டுட்டீங்க. ஸோ நமக்குள் சில கருத்து வேறுபாடு ஈகோக்களை விட்டு அந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் அந்த நோக்கத்தையும் வந்து தொண்டர்கள் மறந்துட்டாங்களா, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க? ஒரு விஷயம் கேளுங்க, அதிமுக தொண்டர்கள் எங்கேயுமே கட்சி மாறலை. அதிமுகவில் பதவி சுகத்தை கண்டு ஊழல் நிறைய செய்து அந்த ஊழலிருந்து தப்பித்து இன்றைக்கி திமுகவில் உட்காந்துருக்காங்க பாதி வரும். அவர்கள் வந்து கொள்கைக்கான போகலை, கொள்ளை அடித்ததற்கு சேஃப்டிக்கான ஒரு நிலைப்பாடு தான் அவருக்கு. இப்போ இருக்க அதிமுகவுடைய அமைச்சர்களை இன்னைக்குள்ள அதிமுக, அதாவது இன்னைக்குள்ள அதிமுக பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சசிகலா அம்மையார் அறைகோல் வெடிக்கின்றார், வாருங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். அப்படி செயல்படுகின்ற போது தான் திமுகவை நம்ம எதிர்த்து அரசியல் செய்து ஆட்சியை பிடிக்க முடியும். மக்கள் அதை விரும்பினார்கள், அதிமுக தொண்டர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். பட் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்னென்னா, இந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தார்கள். அப்போது அமைச்சர் முதல் தொண்டர்களை அனைவரும் கைகூப்பி தான் நின்றார்கள், வணங்கினார்கள், ஹெலிகாப்டரை வணங்கினார்கள், கார் டயரில் உள்ள மண்ணை எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சாங்க. அந்த பொட்டு வெளிச்சமாக சுருக்கமாக சொல்லி போனால் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாட்டு பாடுவார், ஏன்னா எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் பொட்டு வச்சோம்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிலைப்பாடு இன்னைக்கு என்னென்னா, சசிகலா அம்மையார் ஒரு சூழ்நிலையின் காரணத்தால் ஜெயிலுக்கு போகிறாங்க. நான் ஜெயிலுக்கு போகின்ற காரணத்தினால் ஆட்சியும் கட்சியும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும் என்று எடப்பாடியிடம் பொறுப்பை கொடுத்து செல்கின்றார். இதற்கு பிறகு என்ன சம்பவம் நடந்ததுன்னா, சசிகலா அம்மையார் என்ன பேர் ஜெயிலுக்கு போயாச்சு, ஜெயலலிதா அம்மையார் காலமையாச்சு, நாமளே ராஜா நாமளே மந்திரி எல்லாம் நமக்கே சொந்தம் என்றால் ஒரு சினிமா பாட்டில் உல்லாச வாழ்வே எனக்கே சொந்தம் தையர தையர தையரான நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியை சுற்றி இருக்கிற அமைச்சரோடும் அந்த எண்ணம் வந்து விட்டது. ஸோ இதனால் அவர்கள் என்னென்னா மக்களை மறந்தார்கள். எடப்பாடி அரசாங்கம் செய்யக்கூடிய தீமைகள் என்னென்னா மக்களை மறந்தார்கள். ஒவ்வொரு அமைச்சரும் தங்களுடைய துறைகளை எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி சேஃப்டி செய்யலான்ற நிலைப்பாடு உருவாக்கினார்கள். பணம் கொடுத்து ஓட்டு வாங்கலாம் மனநிலை வந்து விட்டார்கள். கட்சியினுடைய நிர்வாகிகளை மறந்து விட்டார்கள், கட்சி தொண்டர்களை மறந்து விட்டார்கள், வாக்களித்த மக்களை மறந்து விட்டார்கள். எல்லாம் தனக்கான ஒரு நிலைப்பாடை மட்டும்தான் உருவாக்கி கொண்டார்கள். சரி, ஆனால் எடப்பாடி அவங்க சைட்லேருந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, மக்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் இந்த கோவிட் டைமில் எவ்வளோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோன்றதை பார்க்குறாங்க. இன்னொன்று, தொண்டர்கள் வந்து சசிகலா அவர்கள் பக்கம் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அதிமுக வந்து தொண்டர்களால் இயங்கக்கூடிய கட்சி. ஸோ அப்படி தொண்டர்களோட சப்போர்ட் இல்லாமல் எடப்பாடி அவர் இருந்திருக்க முடியாது இல்லையா? ஒரு விஷயம் கேளுங்க சார், அன்னைக்கு அதிமுக 2016 தேர்தலில் போது வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து கூவத்தூரில் வைத்து ஜெயலலிதா சசிகலா மேலே ஒருங்கிணைத்து அவங்க கட்சியை எடப்பாடி காலையில் கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன சூட்சம்னா, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போயாச்சு, இனிமேல் இவங்க ஆதரவு நமக்கு தேவையில்லை, ஆகவே இவங்களை நம்ம வந்து இப்படியே கை கழுவி விட்டுட்டோம்னா நம்ம இவங்க யாருன்னே தெரியாத மாதிரி ஆயிரும், நமக்கு கட்சியை கையில் எடுத்துடலாம். ஸோ இந்த ஆட்சியை கண்டினியூவாக பயணித்தாலும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலும் போது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து நம்ம வந்து ஓட்டு வாங்கலான்னு ஒரு தவறான நிலைப்பாடை, அது எடுபடலை, இல்லை தவறான நிலைப்பாடை கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அந்த முடிவுக்கு வந்தாங்க. இந்த முடிவுக்கு வரும்போது அவங்க நினச்ச காரணம்னா, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மத்திய அரசு திட்டங்கள் இருக்குல்ல, திட்டத்துக்கான ஒதுக்கீடு தொகை, மாநிலத்தில் கொடுக்க வருமானங்கள், டிரான்ஸ்ஃபரு மொத்தம், அதாவது தமிழ்நாட்டில் வந்து வரலாறு காணாத ஒரு ஊழல் சாம்ராஜ்யமாக உருவாக்கியது எடப்பாடி பழனிசாமி அரசு தான். அந்த எடப்பாடி பழனிசாமி செய்த ஊழலை வைத்து தான் திமுக அடித்து எடுத்தாங்க. எப்படி எடுத்தாங்கன்னா, இந்த அரசத்தில் அதிகாரி முதல் அமைச்சர் வரை ஊழல்லே புரள்றாங்க. அது ஒரே ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த கார்த்திகேயன்,
அதேபோல் மக்கள் நலத்துறை செயலராக இருந்த ராதாகிருஷ்ணன் 2 பேரையும் ஸ்டாலின் அவர்கள் கூட்டிட்டு காட்டினார். நீங்கள் அனைவரும் அமைச்சருடைய ஊழலுக்கு துணை போகின்றீர்கள், எங்களுடைய ஆட்சி வந்தால் உங்களை சட்டத்தின் முன்பு நாங்கள் நிறுத்துவோம்னு சொன்னாங்க. ஆனால் அதே இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்தோடனே எந்த மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன் கமிஷனர் ஊழல்வாதி ஃபோக்கஸ்வாதின்னு சொன்னாரோ இன்றைக்கி அதே கார்த்திகேயனை அழைத்து இவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அரசு செயலராக நியமித்துள்ளார்கள். அதே போல் ஹெல்த் செக்ரட்டரி இருந்தால் ராதாகிருஷ்ணன் இன்றைக்கி சென்னை மாநகராட்சி கமிஷனாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இதில் என்ன புரியுதுன்னா 2 கட்சியுமே கூட்டு களவாணிகளான ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது. இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது. மக்களுக்கு அப்பப்போ மீடியாவில் ஒரு லைட்டாக ஒரு சீனை போட்டு ஏமாத்துறாங்களே தவிர்த்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் வளர வேண்டும் என்ற எண்ணம் 2007 அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய அமைச்சர்களும் எண்ணம் இல்லை, திமுக அமைச்சர்கள் உள்ளவர்களும் அந்த எண்ணம் இல்லை. சார் அப்படி திமுகவுக்கு வந்து எண்ணம் இல்லை அப்படின்னா இந்த வாட்டி 40ல் அட்லீஸ்ட் 1-2 விலகி போயிருக்கணும்ல. 40மே ஜெயிச்சிருக்காங்க. ஆன்டி கவர்மெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி 2019 ஜெயிக்கும் போது எம்பிக்கள் மேலே இருந்திருக்கும் 2020 அந்த கணக்கு. அது போக அடிஷ்னலாக இவங்க 2021 ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ இவங்களோட 3 வருஷத்தோட ஆன்டி கவர்மெண்ட் அந்த வேவ் இருந்திருக்கணும். இந்த 2ஐயும் மீறி 40 சீட்டும் ஜெயிச்சிருக்காங்கல்ல. அப்போ மக்கள் அவங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜாஸ்தி தானே இருக்குது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை திமுக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எந்த காரணம் கொண்டும் பிஜேபிக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் கொடுக்காதீங்க, பிஜேபி கூட கூட்டணி போகாதீங்க, உங்கள் மேலே உள்ள ஊழல் வழக்கு இன்க்ளூடிங் கொடநாடு வழக்கு வரைக்கும் நாங்களே பார்த்துக்கிடுவோம். சார் இது புதுசாக இருக்குது சீரியஸாக. சார் உங்களுக்கு நாங்கள்லாம் அங்கே என்ன நடக்குன்னு பார்க்குறோம் சார். களத்தில் என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும், வெளியிலேருந்து பார்க்கணும் இது தெரியாது. உங்களுக்கு கிணத்துக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருக்குதுங்க, தண்ணிக்குள்ளே ஒரு தவளை கிடக்குது. அதை பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ பெரிய தண்ணியில் தவளை சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. தவளை சாப்பிட்டு தெரியுமா, சாப்பிட்டு நமக்கு தெரியும், தவளைக்கு தான் தெரியும். இந்த நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 8 கோடி மக்களை வெறும் ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள் பயன்படுத்தினார்கள் தவிர்த்து மக்களுடைய வளர்ச்சிக்கோ மக்களுடைய கல்வி திட்டத்துக்கோ எந்த இதுவும் அவங்களுக்கு கவலைப்படுவது கிடையாது. இதில் போனால் நிறைய விஷயம் போல. இதெல்லாம் பிடி திராவிட கட்சிகள் 2மே தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகங்களையும் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை குதூகூலமான வாழ்க்கைக்கும் இவர்கள் சொத்து சேர்ப்பதற்கும் தமிழக மக்களை எப்பெல்லாம் பலிக்கடா ஆக்கிறார்கள் என்று நான் சொல்லப்போனால் ஒரு நாள் போதுமா ஈண்டொரு நாள் போதுமான்ற நிலைப்பாடு உருவாகும் சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதிமுகவும் சரி, நீங்கள் சொல்கிறீங்களே திமுக கூட்டணி எப்படி 40 சீட்டு ஜெயிச்சுன்னு. ஐயா இந்த தேர்தலுக்கு முன்னாலே திமுக ஏடிஎம்கேக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீ சும்மா நில்லுங்க, நான் பார்த்துக்கலாம், எம்பி சீட்டு எங்களுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் விட்டு கொடுத்துருங்க என்ன சொல்கிறாங்க. அப்போது ஏன் நான் சொல்கிறேன், இப்போ அதிமுக எடப்பாடி அண்ணன் அவருடைய தலைமையில் உள்ள வந்து கட்சி வேட்பாளர் ஜெயிக்கணும்னு மனசில் அவர் இருக்குன்னு வச்சுருக்கலாம். ஏன் அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் யாருமே எலெக்ஷனில் நிற்கலையே, ஏன் நிற்கல, தோற்றுருவோன்னு அவங்களுக்கே தெரியும். ஆகவே புதுமுகங்களையும் கஷ்டப்பட்டு அண்டா குண்டா வச்சு 2 கோடி 3 கோடி பணத்தை வச்சுக்கணும் எல்லாம் எலெக்ஷன் இன்னும் திவாலாகிட்டாங்க. 7 பார்லிமெண்ட் தொகுதியில் டெபாசிட் காலி, புரியுதா? 9 பார்லிமெண்ட் தொகுதியில் 3வது இடம், 3 பார்லிமெண்ட் தொகுதியில் 4வது இடம். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா 5200 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி நாம் தமிழரை விட அதிமுக மோசமான ஒரு சூழ்நிலை போயிருக்குன்னா இவர்கள் எந்த அளவுக்கு கட்சியை வளர்த்துக்க லட்சணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் 10 தேர்தல் சந்தித்தாங்க. 10 விதமான ஃபெயிலியர் தான் தவிர்த்து இவர்களுக்கு இனிமேல் எதிர்காலம் என்பது அதிமுக இல்லை சார். சார் ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலையால் தான் வந்து இன்றைக்கி அதிமுகவோட ஓட்டே வந்து இழந்திருக்கோம், அண்ணாமலை வந்து பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் ஒன்றா இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு விஷயம் கேளுங்க, அண்ணாமலை மீது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 பேரும் சேர்ந்து ஏன் கோபம் என்றால், இதுவரையிலும் தமிழகத்தில் உள்ள பாஜக தலைவர் யாருமே திராவிட கட்சியுடைய ஊழல்களை வெளிப்படையாக கொண்டு வரவில்லை. அண்ணாமலை போல்டாக திமுகவுடைய ஊழலை வேலையும் கொண்டு வந்தார். அப்போது செய்தியாளர் என்ன கேட்குறாங்க, ஐயா திமுக ஊழல் குற்றச்சாட்டை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, இதே போல் திமுக ஊழல் கொண்டு வருவீங்களான்னு. அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் 67 பேர் இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக ஆள்றாங்க, யார் தவறு செய்தாலும் நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் சொல்லும்போது தான் PS வீரப்பா வசனம் போல் அண்ணாமலை விழித்து விட்டார். அண்ணாமலை விழித்தால் தமிழக மக்களும் விழித்து கொள்வார்கள், ஆகவே மக்கள் கொதித்து கொள்வார்கள். ஆகவே நாம் இனி உன் பேச்சு என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க விளையாட்டாக சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, இனிமேல் அதிமுக கூட்டணி பிஜேபியில் கூட்டணி சேர்ந்தால் நமக்கு பழப்பு பேருந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு அன்கோ போட்டு ஸ்ட்ரென்த் ஏற்றாதீங்க. அவங்களுடைய அசைன்மெண்ட் என்னன்னா
பிஜேபி கூட ஏடிஎம்கே போகக்கூடாது. ஆகவே தேமுதிகவையும் பாட்டாளி கட்சியும் தன்னகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று திமுகவுடைய தலைமை கொடுத்த அசைன்மெண்ட்டில் தான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார். ஐயா, நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் கட்சி அதிமுக எம்பி ஜெயிக்கணும்னு நினச்சா இந்த கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் யாருமே நிற்கலையே. அப்போ என்ன காரணம்? இன்றைக்கி கண்கட்ட பூனை சூரிய நமஸ்காரம் பண்ணதுன்னா விருதராகம் சங்கர் பாடுவார், கிணத்துக்குள் வாழும் தவளையை போலே மனசுக்குள் வாழும் ஆசைகள் கோடி. அர்த்தம் சொல்லுவார், கண்கட்ட புண்ணே சூரியன் போனால் எந்த பக்கம் போனால் எனக்கு என்ன போடான்னு வரிகளைப் போல் அதிமுகவில் தோல்வியிட்ட வேட்பாளர்கள்லாம் இன்றைக்கி நந்தாபனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாடு மாசாமா கொயவனை தேடின்னு ஒரு நிலைப்பாடு உருவாக்கிவிட்டு சார். அதைத்தான் சசிகலா அம்மையார் சொல்லுகின்றார், இந்த இயக்கம் எப்பேற்பட்ட ஆளு போல் இருந்த இயக்கத்தை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே என்ன சொல்கிறாங்க. ஆகவே எனக்கு இது சின்ன ஒரு டவுட் சார். இப்போ சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நல்லது பண்ண கட்சி அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ திராவிட கட்சிகள் இங்கே இல்லாமல் தமிழக மக்களுக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐயா, நீங்கள் தவறான தகவல் சொல்லுங்க. திராவிட கட்சியில் ஒன்றும் தமிழுக்கு ஒன்றும் வளரலை சார். எல்லா மக்களும் இப்போ நீங்கள் படிக்கிற உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அண்டா குண்டா விற்று விவசாயம் பண்ணி வேலைக்கு போய் உங்களை படிக்க வைக்கிறாங்க. இது திராவிட கட்சி. உங்களுக்கு என்ன காரணம்? திராவிட கட்சி ஏங்க, திராவிட கட்சிகள் ஆண்ட 2 கட்சியுமே தங்களுடைய குடும்பத்தை வளர்த்து கொண்டார்கள். தமிழகத்தில் சர்வே எடுத்து பாருங்கள். சாராய கம்பெனி யார் யார் நடத்துகிறா? மருத்துவக் கல்லூரிகள் யார் நடத்துகிறா? ஐயா, மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனை யார் யார் நடத்துகிறா? பள்ளிக்கூடங்கள் யார் யார் நடத்துகிறா? நவோதயா பள்ளிக்கூடம் மத்திய அரசு தாரேன்னு சொல்லுது. ஆனால் அதிமுக அரசாங்கம் அதிமுக ஐயா கொண்டு வராத. ஏன் கொண்டு வர சொல்கிற? நீ நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திற்கு கல்லா கட்ட வேண்டும். ஆனால் ஏழை மாணவன் நவோதயா பள்ளிக்கூடத்தில் படித்தால் அவன் தேச அளவில் வளர்ந்து விடக்கூடாது என்ற ஒரே நயபஞ்சக புத்தினால் தான் நீங்கள் நவோதயா பள்ளிக்கூடத்தை ஏன் அனுமதிக்கவில்லை? நீங்கள் அப்படி சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ ஐயா தமிழகத்தில் நாங்கள் பொது நாம்ஸ் கொண்டாடுறோம், இனிமேல் பள்ளிக்கூடம் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்படும், மருத்துவமனை அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படும், தமிழக மக்கள் கல்வித்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு அறிக்கை கொடுத்தா பரவாயில்லைங்க, யோக்கியா வாரான் ஜம்பெடுத்து உள்ளேன்னு சொல்லுறதுக்கு மனசு இல்லாமல் தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் 8 கோடி மக்களையும் 2 கட்சிகளும் ஓட்டு வங்கிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. 2 கட்சிகளும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் ஜெயிலுக்கும் போயிருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். ஆனால் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இங்கே கலைஞர் இருக்கும்போது எந்த அளவுக்கு கல்வி கூடங்கள் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு சத்துணவு திட்டம் முதலமைச்சர் இவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்காகவே பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின தாய்மார்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்தது சொல்லுன்னா, எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அம்மா கொடுத்த லேப்டாப்பை கண்டினியூ பண்ணாங்க. லேப்டாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போனாங்க. அந்த பசங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பசங்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் திட்டத்திலிருந்து பல உதவி திட்டங்கள் கிடைக்குது இல்லையா? இது ஒரு விதமான வளர்ச்சியை தானே குறிக்குது. ஐயா, வழி தேங்காய் எடுத்து கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையரை கொடுத்த மாதிரி இந்த பணம் யாருடைய பணம்? நீங்கள் இலவசம் என்ற கொடுக்கக்கூடிய பணம் எப்படி வாங்கின? உலக பேங்க்லேருந்து கடன் வாங்கி நீங்கள் பாதி உனக்கு பாதி எனக்கு, என்னன்னா நீ பாதி நான் பாதி என்ற கண்ணை, அதாவது மக்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஐஸ் கட்டியாக கொடுக்குறாங்க, கொண்டு அறிவிக்கப்படுறாங்க. ஆனால் மக்களுக்கு போய் என்பது போலியோ ட்ராப்ஸ் போட்ட மாதிரி தான் அந்த திட்டங்களை போய் சேருது. இந்த திட்டம் அனைத்திலும் ஊழல் சார். நான் சொல்கிறேன், இந்த இலவசத்தை கொடுக்க பதிலாக அந்த குடும்பத்துக்கு கல்வி வளர்ச்சி ஊக்குவி, வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊக்குவி. இங்கே பண்ண மாட்டேங்க. இலவசமாக நாங்கள் லேப்டாப் தரல, படிக்கிறதுக்கு பணம் கொடுத்துட்றோம், போய் படிங்க அப்படின்றாங்க. ஐயா, ஒரு விஷயங்களுங்க, எந்த அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நீங்கள் போய் பாருங்கள், டெஸ்க் இல்லை, பெஞ்சு இல்லை, மாணவிகள் படிக்க அந்த பள்ளிக்கூடத்தை படிக்க கழிவுறை ஒழுங்காக இல்லை சார், குடிநீர் இல்லை சார், முழு ஹெல்த்தான ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை சார். நீங்கள் நினச்சி பாருங்கள். நல்லா உனக்கு ஒரு கல்வித்துறை இங்கே சொல்லுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பது ஏழை மாணவர்கள். இந்த மாணவிகள் +2 வரைக்கும் படிக்கிறாங்க ஐயா. அதுக்கு பிறகு வேறு கல்விக்கு அவன் எங்கே போய் படிக்கிறான்னு சொல்லுங்கள். தனியார் பள்ளிக்கூடத்தில் டோரை தட்டுறான். அவன் எங்கே கேட்குறான்? 10 லட்சம் 15 லட்சம் எங்கேயா அவன் போவான். ஆனால் வசதி வாய்ப்பும் அரசில் பின்புலத்தில் உள்ள அதிகார வர்க்கத்துக்கு உள்ள அந்த முக்கியத்துவமான பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? +2 வரைக்கும் ப்ரைவேட் பள்ளிக்கூடம் படிப்பார்கள். ஏழை பிள்ளைகள் +2 வரைக்கும் தனியார் ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் படிக்கிறாங்க. அடுத்த திட்டம் எப்படி போது பாருங்கள். +2 முடித்த வசதி உள்ள மாணவி அரசாங்க கல்வியில் சேர்றாங்களே இல்லையா? இங்கே அரசாங்க கல்விக்கூடத்தில் படித்த பையன் தனியார் பள்ளியில் போய் கதவை தட்டுறான் ஐயா.
இதுதான் இந்த சிஸ்டம் மாறணும்னு நினைக்கிறீங்க? சிஸ்டம் மாற வேண்டும், சிஸ்டத்தை ஒழிக்க வேண்டும். ஊழல் சார், முதல்ல ஊழலை ஒழிக்கணும் சார். ஊழல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா நினச்சிடுங்க. சென்னையிலேயோ எங்கே ஒரு இடத்துல நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போய் பாருங்கள், பார்த்தோன்னா உங்கள் பேக்கெட்டை பார்ப்பாங்க, அப்புறம் உங்களை சுற்றி விடுவாங்க. பிறப்பு சான்றிதழ் வாங்கினா கூட காசு, இறப்பு சான்றிதழ் வாங்கினாலும் காசு, வீட்டு வரி கட்ட போனால் காசு, வீடு கட்ட போனால் காசு, கரண்ட்டு பில்லில் புது கனெக்ஷன் வாங்க போனால் காசு. எங்கே தான் காசு இல்லை? இந்த தமிழகத்தில் பொறுத்தவரை ஆட்சியில் வரக்கூடிய 2 கட்சிகளுமே லஞ்சத்தை ஒழிப்புன்னு ஒருத்தர் சொல்லுங்கள். ஏன்னா லஞ்சத்திலே பிறந்து லஞ்சத்திலே வளர்ந்து ஊழல் குளியல் ஊழல் புவியலுக்கு என்று திராவிட கட்சிகளுக்கு இதுக்கு வந்து லிட்ரேச்சர் கொடுக்கலாம் சார், இதுக்கு PhD கொடுக்கணும் சார். வந்து இதுதான் நிலைப்பாடு. இதைத்தான் பாரத பிரதமர் சொல்லுகின்றார். தமிழ்நாட்டில் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி வந்தால் தமிழகத்தில் ஊழல்வாதிகளை களையெடுப்போம், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லும்போது தான் இவருக்கு பக்கு பண்ணி கிடைக்குது. இப்போ நீங்கள் 40 எம்பின்னு ஜெயிச்சாச்சுங்க, ஓகேங்க. திமுகவுடைய 40 கூட்டணிக்குடைய 40 எம்பி வெற்றிக்கு காரணம் அதிமுக பாய் விரித்து கொடுத்தனர், அவர்கள் படித்து கொண்டு ஓடினார்கள், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கி நிலைமை என்ன? சோசியல் மீடியாவில் போடுறாங்க, சீனி சக்கரை சித்தப்பா 40 வைத்து நக்கப்பான்னு சொல்கிறான். சோசியல் மீடியா சார், நான் சொல்லலை, சோசியல் மீடியாவில் போகிறேன் இவ்வளோ அழகா. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது சொல்லுவார், சீனி சக்கரை சித்தப்பா ஷீட்லேயும் நக்கப்பான்னு அவர் சொல்லுவார். இன்னைக்கு அதே சோசியல் மீடியா என்ன டைலாக் பண்ணால், சீனி சக்கரை சித்தப்பா 40 வைத்து நக்கப்பா. இந்த ஜெயித்த எம்பிகள் டெல்லியில் போவார்கள், உளுந்து வடையும் டீயும் சாப்பிடுவார்கள், பார்லிமெண்ட்டில் தூங்குவார்கள், அப்பப்போ அறிவாலயத்திற்கு ஆதரவாக கொடி பிடிப்பார்கள், எதிர்ப்பு மோதலான கருத்துக்களை உருவாக்குவார்கள், திரும்ப வந்துவிடுவார்கள். 2014 முதல் இன்று வரைக்கும் தமிழகத்தில் வெற்றி பெற்ற திராவிட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யவில்லை. நீங்கள் அது இன்னொரு தமிழ்நாட்டினுடைய நீர்வழித்துறை அமைச்சரான துரைமுருகன் கூட என்ன சொல்கிறாருன்னா, சமீபத்தில் அவர் கட்சியிலே பேட்டி கொடுத்தாரு. ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி இருக்குது, ஆளுங்கட்சியில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் எம்பி ஆனால் 4 மந்திரி கொடுப்பாங்க, அந்த மந்திரி கொடுக்கும்போது தமிழ்நாட்டோட வளர்ச்சி திட்டங்கள் அதிகமாகும். ஆனால் தமிழ்நாட்டில் ஜெயிச்சவங்க எல்லாம் எதிர்கட்சியில் பேசுகிறவங்க வந்துட்டு என்ன சாதிக்க போகிறாங்க? அங்கே போய் நம்ம பார்லிமெண்ட்டை பார்ப்பாங்க, ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஆஹா, ஓ டே என்ன பெரிய பில்டிங்கடா, சூப்பர்டா, பாடா வெள்ளக்காரங்கள்ட்ட மாதிரி இருக்கிறான்டான்னு ஒரு சீனை போட்டு உளுந்த வடையும் டீயும் சாப்பிடுவார். நான் சொல்ல ஐயா, நீர்வழித்துறை அமைச்சர் என்ற வீடியோவே கையில் இருக்குது, நீர்வழித்துறை அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் சொல்லி கேவலப்படுத்துகிறாரு. அப்போ இது உண்மைதானே இல்லையா? தமிழ்நாட்டில் இந்த எம்பிக்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் வளர்ச்சி என்ன செய்ய போகிறார்கள்? ஒன்றும் செய்ய போகிற கிடையாது. இப்போ இன்னொரு டவுட் சார், இப்போ சோஷியல் மீடியா பற்றி சொல்லியிருந்தீங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து கள நிலவரத்தில் இருக்குது, நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு சில சோஷியல் மீடியாவில் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் இதில் கிடைக்கக்கூடிய ரீட்வீட்ஸ் லைக்ஸை வச்சு தமிழக பாஜக வளர்ந்துருச்சுன்னு வந்து அண்ணாமலை எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு விஷயங்களுங்க, இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் உடனுக்கு கிடைக்கிற, இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, அவங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது, டக்குன்னு உங்கள் செல்லில் படப்படுத்தி உடனே வீடியோவில் கூட சோசியல் மீடியாவில் பரப்புறீங்க. இன்றைக்கி உலக அளவில் எந்த இடத்துல ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் அந்த இன்சிடென்ட் அடுத்த 10 நிமிடத்தில் உலகம் ஃபுல்லாக பரவுவது சோசியல் மீடியா தான். அது சோசியல் மீடியா. அந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சில நல்ல செய்திகளும் முன்னணி தொலைக்காட்சி நிறுவனமும் அதை வெளிப்படுத்துகிறாங்களா இல்லையா? ஸோ அப்போ மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வந்துள்ளது என்பது நிலைப்பாடு. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். சோஷியல் மீடியா வந்து இப்போ பூமாக இருக்குன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளுக்கும் மக்களுடைய மனசில் இருக்கிறது வேறுபடுதலை. இப்போ எக்ஸிட் போலுக்குமே இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்டுக்கும் எவ்வளோ பெரிய மாற்றம். சார், எக்ஸிட் போல் எதுக்கு வருதுன்னு எதுக்கு சொல்லலாம்னா, அது கட்சிக்காரங்களுக்கும் தேசிய மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டுறது. இவ்வளோ வரும், இவ்வளோ செயல்படும் ஒரு நம்பிக்கை. ஏன் அதே தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்லுதாங்க, நாங்கள் எல்லாம் தேதி முடித்த பிறதும் நீங்கள் ஈவினிங் தான் அறிவிக்க கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் மக்களுக்கு கட்சிக்காரன் ஒரு கொண்டாட்டம், ஆஹா ஓஹோன்னு. மறுநாளைக்கு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் வருது, தேர்தல் வருது, முடிவுகள் வருது. பட் பாஜக பொறுத்தவரையிலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கு தோல்வி அல்ல. காரணம் என்றால் 10 ஆண்டு காலம் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு ஆண்டு கொண்டார்கள். மக்களுக்கு சிறு சிறு தகட்டல்கள் வரும். அவர்கள் நம்பி இருந்தது மெயினாக மகாராஷ்டிரா மாநிலத்தையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தையும் தங்களுடைய வீடு போல் இருந்தார்கள். ஆனால் என்னென்னா இந்த மாதிரி சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸும் அங்கே பாதி எடுத்தனால தான். பட் இருந்தாலும் அது ஒரு காரணம்னா, இனிமேல் அவர்கள் சுயபரிசோதனை செய்து எங்கே மைனஸ் எப்படி நிலைப்பாடு என்பது ஒரு சுயபரிசோதனை செய்வதற்கும் அடுத்த கட்ட நோக்கி பயணிக்கிறதுக்கும் ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரிசா மாநிலத்தில் 25 ஆண்டுகால கால் நூற்றாண்டு சரித்திர சாதனை தான் பிஜு பட்நாயக்குடைய மகன் நவீன் பட்நாயக் கொடுத்தாரு. ஆனால் அந்த மாநிலத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வந்த இடத்துல இன்னைக்கு ஒரிசா மாநிலத்தில் பாஜக கைப்பற்றுள்ளது. பெரும்பான்மை அமைச்சர் ஒரிசா மாநிலத்தில் அதாவது அவங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு எம்பிக்களை கொடுத்துருக்காங்க.
பாஜகவுடைய நிலைப்பாட்டுக்கு வந்து பிஜேபியோட உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் கொஞ்சம் காலை வாரி விட்டுட்டாங்க. ஸோ இருந்தாலும் அந்த வெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார்களும் ஆதரவு கொடுத்து வெற்றியை 5 வருடம் நிச்சயமாக வெற்றி பார்க்க சூடுவார்கள். அது முன்னாடி நிறைய மாற்றங்கள் வரும். என்ன வரும் அதுக்கு அது ஒரு மாற்றமாக அது நிச்சயமாக அந்த கூட்டணின்றது கரெக்டாக இருந்துருமா? மோடி ஏன்னா மோடினாவே ஒரு தனிப்பெரும்பான்மை. ஒரு விஷயம் சார், நீங்கள் உண்மைதான் சார். அதாவது ஒரு விஷயம் சார், ஒரு மனிதனுக்கு மூக்குண்டா தும்மல் இருக்க தான் செய்யும். மூக்குண்டா தும்மல் இருக்க தான் செய்யும். அதுக்காக மூக்கு அறுத்தப்பட முடியாது. அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இல்லை வச்சுட்டுங்களேன். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இல்லாட்டா அவன் எதுக்கு கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணுறான்? மனிதனுக்கு பிரச்சனை உண்டு இல்லாவிட்டால் கோயிலுக்கு ஏது அர்ச்சனை? அதே போல் இந்த தேசத்தில் 10 ஆண்டு காலம் கண்டினியூவாக பிரதமர் இருக்கின்றார். உலக அளவில் பல நாடுகள் சதித்திட்டம் பண்ணி பல ஜிகாதிகள் இந்தியாவுடைய தேசக்திகள் எல்லாரும் சேர்ந்து பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்று மொத்த ஊழல் திமிங்கலமும் உண்டு இறைந்தனவா இல்லையா? இந்த தேர்தலில் ஒரு சிங்கத்தை வீழ்த்துவதற்கு 100க்கும் மேற்பட்ட நரிகள் கூட்டணி சேர்ந்து வீழ்த்த பார்த்தாங்க. எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, நாங்கள் வந்து சர்வாதிகாரத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. ஏன்னா தனிப்பெரும்பான்மை இருக்கும்போது ஏகப்பட்ட பில்ஸை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி வந்து யார்கிட்டையும் எந்த முடிவையும் கேட்காம தன்னை தானே முன்னிறுத்தி இந்த பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து சர்வாதிகாரம் சொல்லக்கூடிய யாரும் தெரியுமா சொல்கிறாங்க? திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, தமிழ்நாட்டில் திமுக சொல்லுது, மேற்கு வங்காள பீகாரில் மாட்டுத்தீவன ஊழல் சிறை சென்ன லல்லு பிரசாத் குடும்பங்கள் சொல்லுது, கம்யூனிஸ்ட்காரங்க சொல்கிறாங்க, சமாஜ்வாதி முலாம் சிங் யாதவுடைய மகன் அகிலேஷ் யாதவ் சொல்கிறாரு. இது காலிஸ்தான் தீவிரவாதிகளை விவசாயிகள் என்ற போரில் கொண்டு வைத்து இந்த தேசத்துக்கு எதிராக விவசாயிகளுடைய பிரச்சனை கிளப்பி இதன் மூலம் குளிர் கண்ட ஆம் ஆத்மி சொல்லுது. இந்த தலைவர்கள் எல்லாமே காந்தியினுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களா அல்லது சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட பெரும் தலைவர்களா? அத்தனையும் ஊழல்வாதிகள் சார். ஊழல்வாதி மட்டும்தான் சார் பிரதமரை எதிர்க்கிறாங்க. வேறு யார் எதிர்க்கிறா சொல்லுங்கள்? நாட்டை நேசிக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு முக்கியம், இந்த நாட்டுக்கு வெளியுறவு கொள்கை முக்கியம், இந்த நாட்டின் இறையாண்மை முக்கியம். ஆகவே தான் பிரதமர் மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த நாங்கள் நிபந்தனையின்றி ஆதரவு கொடுப்போம். ஐஎன்டிஏ கூட்டணி எங்களை எத்தனை வாட்டி அழைத்தாலும் துணை பிரதமர் தருகிறேன், நான் உள்துறை அமைச்சர் போஸ்டிங் தருகிறேன், நான் சபாநாயகர் தருகிறேன் என்று தூண்டி போட்டு எவ்வளோ இழுத்து பார்த்தாங்க. கார்கே ஒரு சில இழுத்து பார்த்தாங்க, கர்நாடகா முதலமைச்சர் சீதாராமன் இழுத்து பார்த்தாரு, சிவகுமார் துணை முதலமைச்சர் இழுத்து பார்த்தாங்க, தமிழ்நாட்டிலேயும் சில தலைவர்கள் சந்திரபாபு நாயுடு தூது விட்டாங்க. ஆனால் எதுவுமே எடுபடல. ஏன் எடுபடல? இப்போ காங்கிரஸ் கட்சி சரி தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் என்ன சொன்னாங்க? இவிஎம் மிஷின் பிஜேபியின் கூட்டணி ரைட்டு, தேர்தல் ஆணையம் பிஜேபியின் கூட்டணி ரைட்டு. இப்போ ரிசல்ட் வந்த பிறகு இவிஎம் மிஷினுக்கு மேலே நீங்கள் குற்றச்சாட்டில், தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றஞ்சாட்டல. இப்போ நீங்கள் யார் மேலே குற்றம் சாட்டுவீங்க? இப்போ தேர்தல் ஆணையத்து மேலே குற்றம் சாட்டுறதுக்கு இன்னொரு காரணமாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளவோ தேர்தல் விதிகளில் மத சார்ந்த பேச்சுகள் வந்து இடம்பெறக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல்ஸ் தான். ஆனால் பல இடங்களில் இந்துக்களையும் இஸ்லாமிய மக்களையும் பிரித்து பேசினார் மோடி அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. அவரே பேசியிருக்காரு, சிறுபான்மையினர் இஸ்லாமியருக்கு பதிலாக சிறுபான்மையினர் பேசியிருக்கிறதா குற்றம் சாட்டுறாங்க. இத்தகைய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரணம் காங்கிரஸ் கட்சி மேடைகளுக்கு மேடை பிஷப் புகைகளை விட்டதினால்தான் பிரதமர் வேறு வழி இல்லாமல் சில விஷயங்கள் பேச வேண்டிய வாய்ப்பு உள்ளது. கிராமத்தில் சொல்லுவாங்க, இருக்கிறோம் ஒழுங்காக இருந்தால் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அதே போல் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் நானும் ஒழுங்காக இருப்பேன். நீ வார்த்தை விடும்போது தேர்தல் நேரம் உன் வார்த்தையை மக்கள் பொய்யான வார்த்தைகள் நம்புகிறாங்களே இல்லையா? இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய வெளியுறவு பிரிவினுடைய செயலர் சாம்பிரிக் ரோட்டோ என்ன சொன்னார்? இந்தியா மக்களை நிறத்தால் பிரித்தாரா இல்லையா? சொல்லுங்கள், நிறத்தால் பிரித்தார். இந்த திமுக இளைஞரணி தலைவர் என்ன சொன்னார்? சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் கண்ணதாசன் ஒன்று சொல்லியிருக்காருங்க, கவிஞர் கண்ணதாசன் சொல்லியிருக்காரு, தமிழகம் இந்தியாவிலேயே தமிழகம் விசித்திரம் நிறைந்த மாநிலம். இங்கு தான் ஆன்மீகவாதிகள் அதிகம் உள்ளது, இங்கு தான் கோயில்கள் அதிகம் உள்ளன, இங்கு தான் இந்துக்களை கேவலமாக அசிங்கசமாக திட்டக்கூடிய திராவிட கட்சியின் தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மக்கள் முட்டாள்தனமாக அவர்களைத்தான் மீண்டும் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்பது கண்ணதாசன் சொன்ன வார்த்தை இப்போ நடந்த தேர்தலுக்கும் பொருந்தும் ஐயா. நான் கண்ணதாசன் சொன்ன வார்த்தை தான் சொல்கிறேன். அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு இதுதான். தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோ அல்லது விடுதலை சிறுத்தை இயக்க தலைவர்களோ அல்லது திமுக கட்சி தலைவர்களோ பாதி எம்பிக்களும் இந்து மதத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர்கள் தான். அவர்களையும் இந்த மக்கள் லட்சக்கணக்கான வாக்குகளை ஜெயிக்க வைக்கின்றார்கள். இதை விட ஒரு மோசமான ஒரு இது என்ன ஆகும் சொல்லுங்கள். பட் மற்ற மாநிலத்தில் அப்படி கிடையாது. நன்றி சார், உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய நேயர்களுக்கு பங்கிட்டதில் ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.